ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் கிரிமினல்ஸ் கால் பண்ண மாட்டாங்க, விக்டிம் தான் கால் பண்ணுவாங்க. உலகத்துக்கு சேவை செய்கிற பொண்டாட்டிக்கு எப்போ சேவை செய்வ? ஏய், நீ எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்காத. யாராவது பார்த்தாங்கன்னா என்னை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் எனக்கு யாராவது உதவி பண்ண வேண்டியது இருக்கும். போன வேடி. அடா, நான் உங்கள்கிட்ட சொன்னல சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. ஹலோ, ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சொல்கிறேன் கேளு. டிடியோட கண்ணை நோண்டி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் உன் பையனை வெளியே விடுவேன். அந்த டிடினா என்னன்னு கேட்காத, யாருன்னு கேளு. அப்போ டிடி யாருன்னு உனக்கு தெரியாதா? இப்போவே டிடியை வீடியோ எடுத்து எனக்கு உடனே அனுப்பணும். சொன்னது புரிஞ்சுதா? இல்லைனா உன் பையனோட கண்ணை நோண்டி நெட்டில் போடுவேன். புரியுதா? டிடி கண்ணா? இந்த டிடி யாரு? ஒரு தாய்க்கு ஒரு கண்ணால மட்டும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. யமுனா தாய் எப்படிப்பட்டவங்கன்னா, தன்னோட 2 பிள்ளைங்களுக்கும் நடுவுல 2 பாகமா பிரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஹரியானா டில்லி, இன்னொரு பக்கம் யூபியோட டில்லி. பப்ளு, நான் சொல்றத கேளு. இந்த டெல்லியை நம்ம தான் காப்பாற்றணும். இந்த பாக பிரிவினைய நம்ம தான் சரி பண்ணணும். அப்படியா? இதை பாரு, உங்க தாத்தா அப்பா டெல்லியிலிருந்து வந்தாங்க. எங்க அப்பா தாத்தா ஹரியானா டெல்லியிலிருந்து வந்தாங்க. உன்னோட டெல்லி யூபி பார்டரா ஆயிடுச்சு, என்னோட டெல்லி ஹரியானா பார்டரா ஆயிடுச்சு. இங்க பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த மொத்த டெல்லியும் வேணும். உனக்கு டெல்லி மொத்தமா வேணுமா? இதுனா உங்க அப்பா வீட்டு சொத்தா? பின்ன உங்க அப்பனுதா? டெல்லியோட சேர்ந்து யமுனா தாயையும் சொந்தமாக்கிக்கணும். சொந்தமாக்கிக்கிறியா? பண்ணுவேன். டெல்லியோட சேர்த்து யமுனா அம்மாவையும். யமுனா தாயா வேணும் உனக்கு? என்னடா என்னாச்சு? மேல வாடா, மேல வா, பார்க்கலாம் வா. முடிஞ்சா வாடா பார்க்கலாம். வெல்கம் டு டெல்லி. இது எங்க ஊருக்குள்ள நாங்க தாறு மாறு. அப்புறம் வாத்து யாரு, அப்புறம் சூப்பர் ஸ்டாரு. கவிதைக்கு யாரு, பாடுறது யாரு. இங்கிலீஷ் படத்துல திஸ் இஸ் ஸ்பாட்டா. இது தமிழ் படம், அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதா. இங்கிலீஷ் பேசினாலும் இண்டியன்டா. எது நீச்சல் அடி, என்ன ஏத்து கடி. திஸ் இஸ் இந்தியன் ராப்பர். இங்க பாரு. சரி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தலடா, இப்போ என்னோட டர்ன்மா. என்னையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்ல, இப்போ இல்ல. நீ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், புரியுதா? ஏன்னா நீ இன்னும் கேமரா முன்னாடி பாடுறதுக்கு ரெடியே ஆகல, புரியுதா? இங்க வைஃபை கனெக்ஷன் கூட வரல ஒழுங்கா. நான் கீழே போய் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? அம்மா, அவன் பாடுறதை மட்டும் ரெக்கார்ட் பண்றீங்க, ஆனா நான் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஒத்துக்க மாட்டீங்க. நிஷா, இது படிக்கிற நேரம். நீ போய் முதல்ல படிக்கிறியா? ரேப் பண்ணனா வாய்ஸ்ல ஒரு பவர் இருக்கணும். உன் பாட்டுல அப்படி ஒண்ணும் இல்லையா? ரொம்ப சிரிக்காத. உன் வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கிளாசிக்கல் பாடு பாப்போம். கிளாசிக்கல் பாட்டு பாடினா நம்ம ஒன்றும் இந்தியன் ஆக போறதில்ல. இங்க ரேப் பாட்டு பண்ணாதான் ஒத்துப்பாங்க. நீ வாயை மூடு. கிளாசிக்கல் தான் எப்பவுமே டாப். லதாக்கா அதனாலதான் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆவேன். குட் அக்கா, குட். இந்த மாதிரி கோவப்பட்டுட்டே இரு. அப்பதான் பாட்டோட சேர்ந்து ஜோக்கும் வரும். என் அட்வைஸை ஞாபகம் வச்சுக்கோ. நீ சக்சஸ்ஃபுல் சிங்கர் ஆயிட்டுனா எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாத. என்னையே நீ கிண்டல் பண்றியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? நிஷா, உன்னை போய் படின்னு சொன்னல. போ, உன் ரூம்ல போய் படி ஒழுங்கா. நாங்க 2 பேரும் ரேப்பை டெவலப் பண்ண போறோம். நீ வாடா. இப்போ நான் இந்தியன் ரேப் பாடிட்டேன். இப்போ அதுலயே வேற ரேப் பாட போறோம், ஓகேவா? இப்ப நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? கணேஷ், இவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க. அதுல இவன் சைன் பண்ணணும். ஓகே மேடம். பெங்காலிஸ் பார்க்க ஸ்வீட்டா இருந்தாலும் அப்படி இருக்க மாட்டாங்க. நேரம் வரும்போது எப்படி மாறணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன ஆச்சு யாதவ்? காசி கிட்ட உன்னை ஸ்டேட்மெண்ட் வாங்க சொன்னேல்ல, நீ அவன் பல்லையே உடைச்சிட்ட. மேடம், நீங்கள் வந்து 4 மாதம் தான் ஆகுது. காசியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனை தேடி நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன்.
என் டைம் தான் வீணா போச்சு. அவன் என் கையில இந்த கிடைச்சிருந்தா அளவுக்கு கோவம் இருந்தா நான் வரத்துக்கு முன்னாடியே காசியை பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப இந்த ஆங்கிரி யங்மேன் எங்க போனா? சரி விடு. காசி பல்ல உடைச்சது நீதானே, அதை நீதான் காம்பன்சேட் பண்ணணும். ஒரு வேலை பண்ணு. சார்ஜ் ஷீட்ல போலீஸ் காசியை பிடிக்கும்போது அவன் கீழே விழுந்துட்டான், அப்ப பல்லு உடஞ்சிடுச்சுன்னு எழுதிடு. ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். குட் ஜாப் பிரதர், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆப் சைட்லேருந்து தப்பிச்சுட்ட. இந்த ஆஃப் சைடு என்ன? இங்க எப்படி கிரிக்கெட் நடக்குதோ அங்க எனக்கு பெங்கால்ல ஃபுட்பால்ல எந்த பிளேயராவது அவனோட பவுண்டரியை தாண்டி போய் பாலை முந்திக்கிட்டு ஆட்டத்தாடினா அவங்கள ஆப் சைடுன்னு சொல்லுவோம். சரி, எல்லாரும் கேளுங்க. இந்த கேஸ் நடக்கிறதுனால நீங்க ரொம்ப நாளா வீட்டுக்கு போகல. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. டேக் அ பிரேக், ஹாவ் சம் ஃபேமிலி டைம். யூ கைஸ் டிசர்வ் இட். அப்புறம் சோலங்கி, நீ ரொம்ப சந்தோஷப்படாத. காசிக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணாம நீ டைட் ஆகக்கூடாது. குட். பைக் எதுக்குன்னா நிறுத்துனீங்க? நல்லா இருந்துச்சு தெரியுமா? யமுனா தாயை தரிசனம் பண்ணுறதுக்காக தாண்டா இங்கே நிறுத்தினேன். உனக்கு ஒரு அக்கா இருக்கால, அதே மாதிரி யமுனா தாய்க்கும் ஒரு தம்பி இருக்காப்ல. அவரை நாங்கள் யமராஜான்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வாட்டி யமுனா தாயை நம்ம தரிசனம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் யமராஜனை யாரும் டச் பண்ண முடியாதான். சரி, அதெல்லாம் விடுங்க அண்ணா. நம்ம லேட் பண்ணால் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க போகலாம். நீங்கள் பின்னாடி உட்காருங்க, நான் ஃபஸ்ட்டாக ஓட்டுறேன். அட சரி சரி உட்காரு. வாங்க. வண்டி எடு. டேய் போலீஸ்ரா, நிறுத்து. ஏய் நிறுத்து 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 நிறுத்து. வண்டி பிடிங்க, வண்டி பிடிங்க. வா வா, ஓரங்கட்டு, வண்டி ஓரங்கட்டு, ஓரமா வா. நிப்பாட்டு. நிறுத்து. என்னப்பா ஹெல்மெட் எங்க? சார் ரொம்ப சூடாக இருக்குன்னு இப்போ தான் சார் தலையிலேருந்து எடுத்தேன். அட சின்ன பையனுக்கு வண்டி ஓட்டுறா? சார், நான் பார்க்குறது தான் சின்ன பையன் மாதிரி தெரியுவேன். எனக்கு 15 வயசு ஆகுது. அடேங்கப்பா, 15 வயசானா பெரிய பையனா? லைசன்ஸ் கார்டு? ஐயோ சார், இவன் ஜோக் அடிக்கிறான். இவனுக்கு நான் பைக்கை கற்று கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்படியா? ஓப்பன் ரோட்லையா? ஐயோ சார், ரோட்டில் ஓட்டாமல் வேற எங்கே ஓட்டுவாங்க சொல்லுங்களேன். இங்க பாரு, ஒரு மைனர் பையனா வண்டி ஓட்ட வச்சிருக்க, போலீஸ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க, ஓ மேலே வண்டி மேலே ஆக்ஷன் எடுக்க போற. ஐயோ சார், கோவப்படாதீங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ். என் கிட்டே லஞ்சம் கொடுக்குறியா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். 100 ரூபாவா? சார் இன்னும் வேணுமா? சார் நான் போய் ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்துட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. இல்லை வந்துடுறேன். வண்டி ஓரமாக எடுத்து. சார் ஏடிஎம் தூரமாக இருக்குது சார், நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுறோம் சார். சொல்கிறத கேளு, உன்னெல்லாம் நம்ப முடியாது. சார் ஒன்று பண்ணுறேன், வேணும்னா இவனை இங்கே விட்டுட்டு போகிறேன். இப்போயே வந்துடுறேன் சார். இங்கே வா. ஓகேவா சார்? போ. இப்போயே வந்துடுறேன். தம்பி, அந்த பக்கம் போய் உட்காரு, அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காரு, எங்கேயும் போகக்கூடாது. நீ சீக்கிரம் வந்துடு. சரிங்க சார். எங்கடா ஓடுற? எங்க போற? போ. என்கிட்ட விளையாடுறியா? நாலு நாள்ல இந்த விஷயத்தை பண்ணிருக்கீங்க. எப்படி மேடம் இதை பண்ணீங்க? இந்த பெங்காலி டைகர்ஸ் சந்திரமுகி ஆடுற மாதிரி இப்போ சிங்கம் ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் சார், ஆனா அவங்க தான் நமக்கு புது மேடம். இதுக்கு முன்னாடி இங்க வேலை எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல எந்த தப்பையும் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம். சார், எனக்கு என்னமோ உங்கள் டைம் நல்லா இல்லைன்னு தோணுது. அது ஒன்றும் இல்லை சார், நீங்களே பாருங்கள். இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு மரம் காய்க்கிற அளவுக்கு வளர்த்தீங்க, ஆனால் பழம் திங்கிறது அவங்க. கமெண்ட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி தான், அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு அவங்க இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட வக்கீல் தானே. இந்த பொசிஷன் வரத்துக்கு ஈஸி தான், எந்த கஷ்டமும் இல்லை. இதுதான் ஆம்பளைங்க பிரச்சனையே. ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மேலே வந்தானா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பிஹைண்ட் த மேன் எவ்ரி உமன். இதுவே ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு ப்ரமோஷன் வாங்கினாங்கன்னா ஹஸ்பண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் கிடைச்சதுன்னு சொல்லுவீங்க. என்ன, எந்த பொண்ணும் தன்னோட ஒர்க்ல பெர்ஃபெக்டா இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா?
கேங்ஸ்டர் காஷினாலுக்கு பக்கீலால் கூட சம்மந்தம் இருக்கு. பக்கீலால் அங்கே இருந்துகிட்டு நிறைய பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான், பொலிட்டீஷியனும் ஆயிட்டான். அடுத்த டார்கெட் அவன் தானே. இங்க பாருங்க, போலீஸ்காரங்க யாரையும் வேணும்னு டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். மேடம் இருங்க, போகாதீங்க. போங்க 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 மேடம் போங்கப்பா வா மேடம் உங்களதான் ப்ளீஸ். இந்த பாடியோடைய கண்ணை கட்டியிருக்காங்களா? ஆமா சார், திரௌபதி மாதிரி. ஏய், திரௌபதி கிடையாது, காந்தாரி. காந்தாரி கேஸ் சார் என்னாச்சு? யார் இவரு? மீன் பிடிக்கிறவரு ஏதோ ரிப்போர்ட் பண்ணணும்னு வந்திருக்காரு. யமுனா நதியில ஏதோ ஒரு லேடியோடைய பாடியை பார்த்தாராம். என்ன பாடி எங்க? அது தண்ணியில அடிச்சு தடுக்க முயற்சி பண்ணலையா? நான் என்ன சார் பண்றது, தண்ணி ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. நான் தடுக்கிறதுக்குள்ள அது அடிச்சுட்டு போயிடுச்சு. அது வேற ஏதாவது ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஸ்டேஷன் லிமிட் சொல்லி அவாய்ட் பண்ண பார்க்காதயா? பாருண், இங்க வாங்க. இவரு சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு விடாம நோட் பண்ணுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் அனுப்புங்க. இன்னொரு விஷயம், உங்களோட சோலங்கியையும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் சோலங்கி, நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணாம நீ வீட்டுக்கு போனா உன்னை அப்புறம் பார்த்துப்பேன். சார், நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அம்மா, நீ நம்ம மாலுக்கு போலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. ஷாப்பிங் கூட நாம பண்ணலாம். கண்டிப்பா போகலாம். ஆருஷி எங்க? அக்கா, அம்மா உங்ககிட்ட பேசணுமா? நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லு. அக்கா வெளியே போயிட்டேன்னு சொல்றா. ஹலோமா. ஹாய் ஆருஷி, இன்னைக்கு நீ எங்களோட வரல மால்க்கு போய் ஷாப்பிங் பண்றதுக்கு? வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? எப்பவும் போல கால் வரும், எங்களை பாதியிலே விட்டுட்டு போயிருவீங்க. அப்படி ஒன்றும் நடக்காது. கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து மால்க்கு போலாம். 100% ரெடி ஆயிரு. ஓகே. அப்பா எங்க? ஃபோன் கொடு. நான் குழந்தைங்க கூட தான் இருக்கேன். சீக்கிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரேன். 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்துடுறேன். எஸ். காசிராஜா அரெஸ்ட் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பை த வே, உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரூட் கனல் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? இப்ப காசிராஜ் மாதிரி ஒரு கிரிமினலை காப்பாத்துறதுக்கு பாக்கிலால் மாதிரி கரப்டட் பொலிட்டீஷியனுக்கு சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட் பண்ணல, இது என்னோட டியூட்டி. இன்னும் அவன் கிரிமினல்ன்றது ப்ரூவ் ஆகல. அது ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவன் குற்றவாளி இல்லை. சரி, இன்னொரு விஷயம், நீங்க போலீஸ் கஸ்டடியில காசிராஜை ரூட் கனல் பண்ணீங்க. அவனோட வக்கீலா அந்த இன்வாய்ஸை உனக்கு அனுப்பவா இல்ல போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அனுப்பவா? உங்க லா ஃபார்ம்ல எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது சரி, ஆஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் லீக் நோட்டீஸ் யாருக்கு அனுப்பணும்? உனக்கா இல்லனா உங்க லா ஃபார்ம்க்கா? நோட்டீஸ் உனக்கு தான் வரும். எங்களுக்கும் பதில் எப்படி சொல்றதுன்னு நல்லா தெரியும் மிஸ்டர் கபூர். இங்க பாரு ஷிஃபாலி, நான் லாயரா என்னோட கடமையை செய்யறேன், அவ்வளவுதான். சரி, நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. அந்த காஷிராஜ் ஜெயில இருந்து எப்படி வெளியே வருவான்னு நானும் பார்க்கறேன். பாய். யாதவ், நான் ஆஃப் டியூட்டின்னு சொன்னேன்ல. ஐ நோ மேடம், ஆனா கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு கிட்டோட கிட்னாப்பிங் கேஸ் வந்திருக்கு. கேஸ் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ்? யமுனா நகர்ல இருக்க சின்ன பசங்க எல்லாம் கடத்தி இருக்காங்க மேடம். எல்லா பசங்களுக்கும் வயசு கம்மி. நீங்க போலீஸ் கிட்ட போனீங்கன்னா உங்க குழந்தைய கொண்டு வந்து நேரம் மிரட்டிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் தரல மேடம். சரி, யூனிட்டை கூப்பிடு. மேடம், யூனிட்ல வரமாட்டாங்க. சிவிலியன்ஸ் விஷயமா எல்லாரும் வெளில போயிருக்காங்க மேடம். ஐ திங்க் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அட்ரஸ் அனுப்பு, நானும் வரேன். இட்ஸ் ஓகே மேடம், ஐ வில் ஹேண்டில் இட். நீங்க 1 வீக் அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு போறீங்க. யாதவ், ஒருத்தரோட பையன் கிட்னாப் ஆயிருக்கான். நான் என் பசங்களோட ஷாப்பிங்க்கு போகணுமா? என் மனசு இதுக்கு ஒத்துக்காத. சீக்கிரமா அட்ரஸ் அனுப்பு. அழாத கோகிலா, நம்ம துரு சீக்கிரமா வந்துருவான். வாயை மூடுங்க, எல்லாமே உங்க தப்பு தான். நீங்க மட்டும் அவனை வெளியே அனுப்பாம இருந்திருந்தா அவன் இப்படி காணாம போயிருக்க மாட்டான். அவன் எங்க போயிருக்கான், யார் கூட போயிருக்கான்னு கூட நீங்க கேட்கவே இல்லை. இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான்னு நினைச்சேன். உனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல? அப்பா, நான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டேன். ஆனா துருவுக்கு இன்னைக்கு மேட்சே இல்லைன்னு சொன்னாங்க. துரு போய் சொல்லிட்டானா?
எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீங்க எதுக்கு போலீஸை கூப்பிட்டீங்க? கிட்னாப் பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எங்கிருந்து வெளியே போங்க. உங்களால என் பையன் திரும்பி உயிரோட வரமாட்டான். எங்களை திருப்பி அமிச்சிட்டா உங்க பையன் திரும்பி வந்துருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஆனா நாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். நீங்க கொஞ்சம் உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த கிட்னாப் எப்படி நடந்துச்சுன்னு. துரு காலையில் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போயிருந்தான். அதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து துரு ஃபோன்லேருந்து கிட்னாப்பர் கால் பண்ணியிருந்தான். சொல்லு துரு. த்ரூ என்கிட்ட தான் இருக்கான். நீங்கள் யார்? இப்போ இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்கள் பையன் பத்திரமா வீட்டுக்கு வரணும்னா நான் சொல்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சாகணும். டிமாண்டா? என்ன டிமாண்ட்? அந்த கிட்னாப்பரோட டிமாண்ட்ஸ் என்ன? அவன் ஒன்றும் சொல்லலை மேடம். வேறு எதுவுமே என்கிட்ட பேசலை மேடம். ஒருவேளை அவன் என்கிட்ட பெரிய அமௌண்ட் கேட்டால் நான் எப்படி மேடம் கொடுக்க முடியும்? மேடம், நான் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வர்றது கம்மியான சேலரி தான். பெரிய அமௌண்ட் கேட்டேன்னா என்னால் கொடுக்க முடியாது மேடம். என் பையனை நீங்கள் தான் மேடம் எப்படியாவது காப்பாற்றி தரணும். சரி 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 சரி, நாங்கள் 100% ட்ரை பண்ணுறோம். ஓகே, கூல் டவுன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. கிட்னாப்பர்ஸ் உங்ககிட்ட பணம் மட்டும் கேட்டாங்களா, இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பகை இருக்குதா, முன் விரோதம் ஏதாவது? சார், நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்களுக்கு யாருக்கிட்ட சார் பகை இருக்க போகுது? விலைவாசி ஏறுறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி. ஆனால் மேடம், இங்கே நடக்கிறதெல்லாம் இதோ இங்கே இருக்க இந்த கோகிலாவால தான் நடந்துச்சு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் சார். அது எப்படி? இவ தான் துருவோடைய வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டது. அந்த வீடியோவை பார்த்து ஊர் முழுக்க அது வைரல் ஆயிடுச்சு. பாத்தியா இப்போ என்ன ஆச்சுன்னு? ஒவ்வொரு அம்மாவும் அவங்களால செய்ய முடியாததை அவங்க பசங்க செய்யணும்னு நினைப்பாங்க. பாட்டு நான் கற்றுக்கணும்னு நினச்சேன். அதில் பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினச்சேன். இதில் தப்பு என்ன இருக்கு? கிட்னாப்பர்ஸ் கூட அந்த வீடியோவை பார்த்து இவங்க பெரிய பணக்காரங்கன்னு நினச்சிருப்பாங்க. முன்னாடியே சொன்னல. போதும், நிறுத்துங்க. இப்படி சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் என் நம்பர். நான் எழுதி கொடுக்குறேன். அவங்க கால் பண்ணதும் இமீடியட்லி எனக்கு கால் பண்ணுங்க. லேட் பண்ணாதீங்க, சரியா? எடுத்துக்கங்க. முதல்ல இந்த கிட்னாப்ல இவங்கள யாருக்காவது சம்மந்தம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேடம், நீங்கள் போயிட்டு இருங்க, நான் வரேன். அவன் பின்னாடி போகாத. அவன் ஏன் ஆளு. அந்த வீட்டை அதோட ஸ்பெசிஃபிக்கா அந்த 3 பேரையும் கண்காணிக்க சொன்னேன். நீங்கள் முன்னாடியே கேஸ் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. யாதவ், உங்களுக்கு சொன்ன வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா ஃபோன் நம்பர்ஸையும் ஹேக் பண்ணியாச்சு. கிட்னாப்பர் கால் பண்ணால் உடனே தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபோன் லொக்கேஷன்? அது அந்த யமுனா பிரிட்ஜு கிட்ட துருவோட ஃபோன் லொக்கேஷன் காமிச்சிது. அதுக்கப்புறம் 1 மணிக்கு சீமாப்பூர்ன்ற ஒரு ஏரியா பக்கத்துல இருந்து துருவை கிட்னாப் பண்ணாமல் பேசினா. டிடியோட கண்ணை நோண்டி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். இன்ஃபர்மேஷன் டீமுக்கு எல்லாத்தையும் பாஸ் பண்ணியாச்சு. அவங்களும் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னாப்பர் எதுக்காக கிட்னாப் பண்ணியிருப்பான்? இந்த மாதிரி கேசஸ்ல காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னா, ப்ரொஃபைல் பண்ணுற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகும். உன்னோட கிராஸ் ரூட் கனெக்ஷன் நல்லா இருக்கு. ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட். ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்ட்ராட்டஜி. வினோத், ஐ எம் so sorry. I am so sorry. எனக்கு வேற ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கு. என்னால வர முடியாது போல இருக்கு. ரொம்ப நல்லது. ஆனா நான் குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ப்ளீஸ் ஹேண்டில் them. ஒருத்தரோட பையன் கிட்னாப் ஆயிருக்கான். ஐ நீட் டு ஃபைண்ட் him. ஓகே, தேங்க் யூ. இந்த பையனை யமுனாபுரம் பிரிட்ஜில் இருந்து ஹீமபுரம் போகிற வழியில் கடத்திட்டாங்க. இவனை எல்லா இடத்துலையும் தேடுங்க, ஒரு இடத்தையும் விட்டுறாதீங்க. எங்கடா போற? எங்க போற? வா.
என்கிட்டயே விளையாடுறியா? மேடம், துருவோட அப்பாவுக்கு இன்னொரு பிஸ்னஸ் கூட இருக்கு. அவர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தாலும் அவருக்கு அன்அஃபிஷியலா இன்னொரு பிஸ்னஸ் கூட இருக்கு. என்ன பிசினஸ்? ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது விற்கிறது. அப்ப மிடில் கிளாஸ்னு 100 வாட்டி சொன்னா எனக்கு அப்பவே தோணுச்சு கண்டிப்பா ஏதோ இருக்குன்னு. ஹலோ, ட்ரூ பண்ண இந்த வீடியோல ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்கையும் மானிட்டர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கும். அது இல்லை மேடம். துருவ் வீடியோவுக்கு 1 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்க. 1000க்கும் மேலே கமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னையும் செக் பண்ணிட்டு போனா நான் கிழவன் ஆயிடுவேன் மேடம். நீ கிழவன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி. ம் போ. ம் அப்பா அப்பா, துருவோட நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. ஹலோ. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். டிமாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீ. இப்ப சொல்றேன் கேளு. டிடியோட கண்ணை நோண்டி அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அப்பதான் நான் உன் பையனை அனுப்புவேன். இந்த டிடினா என்ன? என்னன்னு கேட்காத, யாருன்னு கேளு. டிடினா யாருன்னு தெரியாதா? நீ என்ன பண்ணுவான்னு தெரியாது. டிடியோட கண்ணை நோண்டி எனக்கு வீடியோ அனுப்பணும். இல்லைன்னா உன் பையனோட கண்ணை நோண்டி நெட்ல விட்டுருவேன். புரியுதா? இங்க பாருங்க என் பிள்ளைய. டிடி, இந்த டிடி யாரு? எங்க என்கொயரியில இது தீலப் டன்கடேன்னு தெரிஞ்சது. யமுனா நதிக்கு அந்த பக்கம். கிட்னாப்பர் கண்ணு வேணும்னு டிமாண்ட் பண்றான். ஹலோ. அப்படியா? இந்த த்ரூ சர்நேம் கூட தங்கட் தானே மேடம்? என்ன, திலீப் தங்கட் த்ருவோட பெரியப்பாவா? ஆமா மேடம். இந்த கிட்னாப்பர் ஏன் என் அண்ணனுடைய கண்ணு கேட்குறான்னு எனக்கு புரியல மேடம். உங்க அண்ணாவுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கா? அது எனக்கு தெரியாது மேடம். திமார்பூரியில் இருக்காரு. அவரும் வந்துகிட்டு இருக்காரு மேடம். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். வாங்க, உட்காருங்க. மேடம், அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது மேடம். கிட்னாப்பர் உங்க கண்களை கேட்குறான் திலீப் தங்கட். 50 டிஜி. கொஞ்சம் யோசிங்க. அது யாரா இருக்கும்னு நல்லா யோசிங்க. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க வெளியே போய் யோசிங்க. நான் உங்க தம்பி அமனோட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க அமன், ஜெய் கிஷன் யாரு? ஜெய் கிஷனா? பிசிஓல இருந்து அவருக்கு தானே நீங்க கால் பண்ணீங்க. ஹலோ. அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு எதுக்கு பிசிஓல இருந்து கால் பண்றீங்க? யார் அது? இந்த ஜெய் கிஷன் யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஜெய் கிஷன் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி டீலர். நீங்க அவருடைய ஏஜென்ட். நான் தான் ஜெய் கிஷனுடைய ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். நான் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா மேடம்? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க எங்க கிட்ட இருந்து மறைச்சது தான் தப்பு. மேடம், அந்த கிட்னாப்பர் பணத்துக்காக டிமாண்ட் பண்ணியிருந்தான். அதுக்காக தான் பிசிஓல இருந்து ஜெய் கிஷன் கிட்ட பணம் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன். உதவி கேட்டேன். ஆனால் இப்போ கிட்னாப்பர் பணத்துக்கு பதிலாக என் அண்ணனுடைய கண்ணை கேட்குறான். இப்போ நான் என்ன செய்யறது? நீங்களே சொல்லுங்க மேடம். மேடம், இவரோட பையனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அப்புறம் இவரை பாருங்க திலீப், யூ ப்ளீஸ் ரிலாக்ஸ். பாத்து. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுங்க. கிட்னாப்பர் எதுக்கு உங்க கண்களை கேட்டான்? நீங்க பார்க்க கூடாதது எதையாவது பார்த்தீங்களா? இல்ல ரீசெண்டா கண்களுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். கிட்னாப்பர் இடத்துல இருந்து இன்னொரு கால் கூட வந்திருக்கு மேடம்.
ஆனால் இது வரைக்கும் வேற எந்த டீட்டெயிலும் கிடைக்கல மேடம். ஒரு பார்டர்லேருந்து அவங்க இன்னொரு பார்டர் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஒரு வேலை செய்யட்டா, யூபி போலீஸ்கிட்ட ஹெல்ப் யாதவ், இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஒருவேளை யூபி போலீஸ் இன்வால்வ் ஆனா மீடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து. சரி, நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யலாம்? நீயும் இன்னும் சோலங்கி யமுனா பிரிட்ஜ்ல இருந்து சிம்ஹாபுரி வரைக்கும் ஒரு சிங்கிள் சிசிடிவி கேமராவையும் உங்களால தேட முடியல. மேடம், விஷயம் என்னன்னா, நான் ஒன்றும் மெஜிஷியன் இல்ல, மந்திரம் போட்டு விஷயங்களை சேகரிக்க. சரி, ஐ வில் லெட் யூ நோ தி நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கீப் லுக்கிங். என்னாச்சு சார்? வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. என்ன வாழ்க்கையோ என்னமோ. இதுல இருந்து வெளியில வரணும்னா ஒரு வழி இருக்கு. ஹலோ யூபி போலீஸ் கான்ஸ்டபிள், எப்படி இருக்கிறீங்க? இவன் தான் ஜெயகிருஷ்ணா. இவன் கிட்ட அமர் பணம் கேட்டானு இவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் மேடம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஒரு வேலை பண்ணு. இந்த போட்டோ எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே மேடம். அப்புறம் அவனோட பேக்ரவுண்ட் செக் பண்ணு. பெரியப்பா, சரி வினோத், நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். ஒரு வாட்டி பார்த்து சொல்லு. ஐ திங்க் இவனோட உன்னை ஒரு வாட்டி பார்த்த மாதிரி ஞாபகம். ஆமா, இவர் ஜெய்கிஷன், என்னோட பழைய கிளைண்ட். ஒரு டிஸ்ட்ரிபியூட் கேஸ்ல இவருக்காக அப்பீல் ஆயிருந்தேன். அவனும் ஒரு கிரிமினலா? இல்ல, அவன் ஜென்யூனான ஆள் தான். சரி, உனக்கு அவனுடைய ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் அமன் தன்கர் தெரியுமா? அவனுக்கு கீழே நிறைய பேர் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் எனக்கு எப்படி தெரியும்? சரி, இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை. பசங்க எங்க? பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜெய்கிஷனை பத்தி கேட்டல, அது எதுக்காகன்னு சொல்லவே இல்லையே. பசங்களுக்கு ஃபோன் கொடுங்க. உங்க அம்மா லைன்ல. ஹாய் ரோஹன், ஐ எம் சோ சாரி ரோஹன், என்னால வர முடியல. அம்மா, அந்த பையன் துரு கட்சிட்டானா? கிடைப்பான், 100% கிடைப்பான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. வா ரோகன், வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். ஓகே, பாய். யாதவ், என்ன இந்த வீடியோ? மேடம், யமுனா பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி கேமரால இருந்து கிடைச்சது மேடம். ஆனா வீடியோல இருக்கிறது துரு தான், ஆனா ஃபேஸ் கிளியரா தெரியல. அடுத்த ஃபுட்டேஜ்ல ஏதாவது கிளியரா தெரியுதான்னு பார்த்துட்டு சொல்றேன் மேடம். ஏதாவது வெளி நம்பர் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி யாதவ். அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம கிட்னாப்பரை ரீச் ஆகலாம். நீங்க யாரு? இது துருவோட ஃப்ரெண்டுப்பா. அங்கிள், மேடம், துருவ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நானும் துருவும் யமுனா பிரிட்ஜ் வழியாக தான் போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு போலீஸ்காரர் எங்களை பிடிச்சிட்டாரு. அப்போ அவர் என்கிட்ட லஞ்சம் கேட்டார். அந்த நேரத்தில் என்கிட்ட கையில் கேஷ் இல்லை. அதான் கேஷ் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் கிட்ட போனேன். அது வரைக்கும் துருவ் அங்கே தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். நான் பணம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது துருவ் அங்கே இல்லை மேடம். துரு எங்கன்னு நான் கேட்டேன், ஆனால் துரு இங்கேருந்து ஓடி போயிட்டதா அவர் சொன்னார். அந்த போலீஸோட பேர் என்ன? என்னடா ஹெல்மெட் எங்க? சார், ரொம்ப சூடாக இருக்குன்னு எடுத்துட்டேன் சார். கபீர் சென். எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக என்ன சந்தேகப்படுறீங்களா மேடம்? நான் லஞ்சம் வாங்கியிருக்கேனா? நீ லஞ்சம் வாங்கியிருக்க? ஆமா மேடம். அவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ண. நிப்பாடு வண்டி ஆஃப் பண்ணுப்பா. உக்காரங்க.
ஸ்கூட்டியா அந்த சின்ன பையன் தான் மேடம் ஓட்டிட்டு வந்தான். அந்த பையனோட கிட்னாப்க்கு அப்புறம் அவனோட போட்டோ சர்க்குலேட் ஆனதுக்கு அப்புறம் நீ ஏன் முன் வரல? மேடம் அதை நான் சரியாவே கவனிக்கல. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை மேடம். அந்த பையன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் சொல்றத நீ கவனமா கேளு. உன்னால அந்த பையன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. டிபார்ட்மெண்ட் என்ன வேணா ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனா நான் மட்டும் உன்னை விட மாட்டேன். மேடம் மேடம், துருவ் ரீசெண்டாக ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கான். அது அவ அக்கா திஷாக்கு கிடச்சிருக்கு. அதில் ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. காமி. திஷாக்கா, நீ என்னோட பெட்டர் சிங்கரு. நான் ஏதோ ஒரு லக்கால தான் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆயிட்டேன். ஆனால் நீ ஒரு நிஜமான சிங்கரு. என்னால் உன்ன மாதிரி கிளாசிக்கல் பாட முடியாது. ஆனால் நீ இன்னும் சிங்கிங்கில் பிரேவ் அண்டு கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. அதனால தான் நான் எப்பவுமே உன்னை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நீ நிறைய பாட்டு பாடி இன்னும் சூப்பராக வரணும்க்கா. என்ன மேடம் இதெல்லாம்? என் பையன் எங்க? இந்த வீடியோ இன்னைக்கு ஷூட் பண்ண மாதிரி தெரியலையே. இந்த வீடியோவை பார்த்தா எங்க டெரஸ் மேல எடுத்த மாதிரி தெரியுது. ஹலோ ஹலோ அமர் சார், டேடி கண்ணு விஷயம் என்னாச்சு? இதை பாரு, உனக்கு பணம் வேணும்னா பணத்தை வாங்கிக்க. என் அண்ணனுடைய கண்ணு எதுக்கு கேட்குற? உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, 2 பேரும் வானம் பூமி மாதிரி. ஒருத்தன் பேர் சஜன், இன்னொருத்தன் பேர் துருஜன். ஒரு நாள் அந்த துருஜன் ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். அது சர்ஜனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு பயங்கர கோவம். அவன் நேரில் போய் ஒரு அறை விட்டான். அமர் சார், இதுல நீங்க தான் சஜன், டிடி தான் துருஜன். இப்ப அவன் கண்ணத்துல ஒண்ணு வை, இல்லனா உன் பையன் கண்ணை நோண்டி ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புவேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அண்ணா அண்ணா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஒன்றும் தப்பு பண்ணல. அவன் தான் சொல்றானே, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. காந்தாரிக்கும் நியாய தேவதைக்கும் கண்ணை கட்டி தான் இருக்கும். உன் அண்ணன் தான் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கான். எல்லாரும் கண்ணை கட்டிட்டு காந்தாரி மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டான். ஆனா நியாயன்றது கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். இப்போ உங்க அண்ணன் கண்ணோட சேர்த்து தலையும் அனுப்பு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. அண்ணா, அப்படின்னா நீ பண்ண தப்புனால தான் இப்ப என் பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மரியாதையா உண்மையா சொல்லிட்டு என்ன பண்ண? இதான காரணம். அண்ணா, நீ எங்க ஓடுற? நீ எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. அடோ போ. மேடம், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இமெயிலில் கிடைச்ச வீடியோ செல்ஃப் டைமரில் போட்டிருக்காங்க. இந்த நாளுக்காக தான் முன்னாடியே டைமர் செட் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நீ திலீப் தன்கடை தேடு. அவர் எங்கேயோ மறைஞ்சிட்டாரு. ஓகே மேடம். எப்படியாவது தேடி கண்டுபிடி. காட், நான் இதை யோசிக்கவே இல்லை. இந்த கிட்னாப் கேஸ் இந்த ஸ்டேஜுக்கு வரும்னு இவங்க யாருன்னு தெரியுதா? மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை என் அண்ணன் தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ணா தப்பு செய்வாரு, நாங்க எப்பவும் செய்ய மாட்டோம். மேடம் ப்ளீஸ் என் பையனை காப்பாத்துங்க. யாதவ் சொல்லு. தெரியல, அந்த பையனும் கிடைக்கல, வெஹிக்கல் நம்பரும் கிடைக்கல. எனக்கு என்னமோ ஒவ்வொரு கதவா எல்லாமே க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி தோணுது. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கதவை திறக்கலைன்னா எல்லாருமே சேர்ந்து நல்லா தட்டணும். அப்படியும் திறக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சேர்ந்து கதவை உடைக்கணும். உங்க அப்பா சொன்னது கரெக்டு தான் யாதவ். சரி, எல்லா கதவுகளையும் சேர்ந்தே உடைக்கலாம். மேடம், திலீப்போட சிடிஆர்ல சுனிதான்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. சுனிதாவோட போட்டோ அந்த மியூட் போட்டோவோட மேட்ச் ஆகுது. வாட்? பாருங்க, சுனிதாவோட போட்டோ.
நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அம்மாக்கு இப்படிலாம் ஒன்றும் ஆகல. உங்க அம்மாக்காக எதுக்கு ஒருத்தர் திலீப் கண்களை கேக்குறாரு? என்கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? எனக்கு திலீப்னு யாருமே தெரியாது. சரி, உங்க அம்மா எங்க? போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, 3 நாளுக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. நெட்வொர்க் இல்லாததுனால சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு தோணுது. இவங்க போய் சொல்றதா எனக்கு தோணல. இப்ப ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. போட்டோல இருக்கிறது இவங்க அம்மா இல்ல, வேற யாரோ நினைக்கிறேன். இந்த கதையில ஆழமா போனா அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சுனிதாவோட நாம பேசுற வரைக்கும் திலீப் கிட்ட பேசி ஆகணும். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? ஆஹா. மேடம், சுனிதாக்கு இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கான், பேரு மஞ்சித். அந்த பையன் இப்போ வேற ஊர்ல பத்திரமா இருக்கான். அங்கதான் பக்கத்துல திலீப்புடைய வீடு இருக்கு. என்ன மேடம், மறுபடியும் இந்த ஃபேக் போட்டோவை காட்டுறீங்க? எங்க அம்மா ஒன்றும் சாகல. நீ எங்களை ரொம்ப சுத்த வச்சிருக்க. டைரக்டா விஷயத்துக்கு வா. உன்னோட பிரதர் மஞ்சித் எங்க? அவன் மும்பைக்கு போயிருக்கான் ஜாப் இன்டர்வியூக்காக. மும்பைல எங்க? எனக்கு தெரியாது மேடம். ஃபோன் நம்பர் இருக்கும்ல, வீடியோ கால் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. கட் பண்ணிட்டான். நார்மல் கால் பண்ணு, ஸ்பீக்கர்ல வை. ஹலோ மஜித், எங்கடா இருக்க? ஆனா என்ன விஷயம்னா திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு? அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மஞ்சித். உனக்கு அம்மாவை பத்தி எப்படி ஞாபகம் வந்துச்சு? நீ எப்பவும் அம்மாவை பத்தி கேட்கவே மாட்டியே. இப்ப நீ கால் பண்ணியிருக்கிறது உனக்காகவா இல்ல அம்மாக்காகவா? மஞ்சித், நானும் அம்மாவும் உன்னை நினைச்சு கவலைப்படுறோம். நானும் அம்மாவும் உனக்கு வீடியோ கால் பண்றோம். வேணாண்ணா, போலீஸ்க்கு லொகேஷன் காட்டுறதுக்காக நீ வீடியோ கால் பண்ற, அதுக்கு தானே? நீ அந்த போலீஸ் கிட்ட சொல்லிடு, இந்த மஜித் யாருக்கும் பயப்பட மாட்டான். மஞ்சித், த்ருவ் எங்க? ஓ, லேடி போலீஸா? த்ருவ் எங்க இருக்கான் மஞ்சித்? ஃபர்ஸ்ட் டிடி கிட்ட கேளுங்க. என் அம்மா இங்க. திலீப் பண்ண தப்புக்காக நீ த்ருவ தண்டிக்க போறியா? அப்போ உனக்கும் திலீப்க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்கு மேடம். டிடி இது எல்லாத்தையும் அவன் கண்ணை கட்டிட்டு மிருக மாதிரி சுத்திட்டு இருக்கான். நான் இதை முழுசா மாத்தணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டிடி தலையை அனுப்புங்க, உங்களுக்கு உங்களோட துரு கிடைப்பா. மேடம், மஞ்சித் சீமாபுரி ஏரியால இருந்து ஃபோன் பண்ணிருக்கான். சீமாபுரியில உங்க தம்பி மஞ்சித் எங்க இருக்கான்? முதல்ல சீமாபுரியில ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த ஃபேக்டரி மூடிட்டாங்க. மேடம், மேடம், உள்ள இங்க இந்த கர்ச்சீஃபும் அப்புறம் இந்த பேண்ட் கிடைச்சது. 2 hours முன்னாடி இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து ஃபோன் வந்தது. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். லெட்ஸ் கோ. வாங்க. பரோல் சொல்லு. மேடம், மஞ்சித் ஃபோன்ல உபேந்திரா நம்பர் இருக்கு. கான்ஸ்டபிள் கபீர் கிட்ட துருவ விட்டுட்டு போனால அவனோட நம்பர் தான் இது. ஓ, அப்படின்னா இந்த உபேந்திரா அந்த மஞ்சித் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. மேடம், நான் சொல்றது உண்மைதான். எனக்கு அந்த துருவ எங்க இருக்கானே தெரியாது. மேடம், அவன் என்ன சொன்னானோ அதை தான் செஞ்சேன். ஒருவேளை நான் செய்யலனா என்ன அவன் கொன்னே போட்டுருவான். அதனால மேடம், அவன் சொன்ன மாதிரியே துருவ பப்ளு கிட்ட கூட்டிட்டு போனேன். இந்த பப்ளு யாரு? மேடம், பப்ளு தான்
மஞ்சித். மேடம், பப்ளு தான் மஞ்சித், மஞ்சித் தான் பப்ளு. பப்ளு, இங்க பாரு. உன்னோட டெல்லி யூபி பார்டர், இப்போ என்னோட டெல்லி ஹரியானா பார்டர். நீங்க டெல்லியை ஏன் பங்கு போடுறீங்க? மேடம், டெல்லி இல்ல, பொண்ணுங்கள. ஒரு பொண்ணு யூபி பார்டர்ல இருக்கு, இன்னொரு பொண்ணு ஹரியானா பார்டர்ல இருக்கு. அவ்வளவுதான், இதான் உண்மை. இதை மாதிரி நான் சொல்ற மாதிரி செய். ம் மேம், இவங்க என் பெரியப்பாவோட பொண்ணு கவிதா. அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. உங்க அப்பா எங்க? மேம் மேம் என் அப்பா எந்த தப்பும் செய்யல. சுனிதா ஆண்டியை தங்கச்சி மாதிரி பார்த்தாரு. திலீப் இப்போ எங்க இருக்கான்? ஏய் 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 கூட ஓடுற. வா விடுங்க சார். ஏறா ஏறா உள்ள போடா உள்ள போ. போல போடா. விடுங்க சார். போடா போடல, போ. கண்களை கட்டிக்கிட்டவங்கள ஒருத்தர் காந்தாரி, இன்னொருத்தர் நீதி தேவதை. குருடி ஆகணும்னு ஒருத்தர் கண்களை கட்டிக்கிட்டாங்க, இன்னொருத்தர் நியாயத்துக்காக முதல் காரணத்தை தேர்ந்தெடுத்த. சர்ஜன் துர்ஜன் கதைகளை நீ நல்லா சொன்ன, ஆனா நீ துர்ஜனை விட ரொம்ப பயங்கரமானவன். திலீப் தங்கட் பொண்ணுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிருக்க? திலீப்பும் கெட்டவன் தான், அவனோட பொண்ணும் கெட்டவன் தான். அவங்க என்னோட அம்மாவை. நீ அமனுக்கு அனுப்பின போட்டோவை நாங்க அத்தன்டிகேட் பண்ணியிருக்கோம். உங்க அம்மா போட்டோவை நீ ஃபேக்கா மார்பிங் பண்ணிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அதெல்லாம் செஞ்சது திலீப் தான். இனி உன் கட்டுக்கதைகளை நிறுத்து. நான் சொல்றத கேளு. 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்னு திஷா, யமுனைக்கு இந்த பக்கம் இருக்கிறவ. இன்னொரு பொண்ணு கவிதா, யமுனை நதிக்கு அந்த பக்கம் இருக்கா. உனக்கு கவிதாவை பிடிக்கும், அதனால தான் நீ கவிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த. ஆனா கவிதா அப்பாவுக்கு உன்னை பிடிக்காது, அதனால கவிதாவை யாருக்கோ கட்டி வச்சுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் கூட நீ கவிதாவை ஃபாலோ பண்றத நிறுத்தல. அதுக்கப்புறம் கவிதாவோட அப்பா உங்க அம்மாக்கு சொல்லி உனக்கு வார்னிங் கொடுக்க வச்சாரு. அவளை ஃபாலோ பண்றத நிறுத்த சொல்லியிருக்காரு. நான் சொல்றது புரியலையா? கவிதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்து. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவ என்னோட பொண்டாட்டி ஆக போறா. அவளுக்காக யாரை வேணாலும் நான் கடத்துவேன். கிட்னாப் பண்ணுவியாடா நீ? கிட்னாப் பண்ணுவியா? நான் கவிதா பின்னாடி சுத்துறதை நிறுத்தலனா என் மேல ரேப் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறேன்னு சொன்னா. அன்னில இருந்து தான் இந்த பிளானை நான் ஆரம்பிச்சேன். துருவ கடத்திட்டு பழிய தீர்த்திடலாம்னு நினைச்சேன். திலீப்பால எனக்கு கவிதா தூரமா போயிட்டா. அப்புறம் துருவோட அப்பா அவங்க அண்ணனை அடிச்சு அவனோட கண்ணை அனுப்புவான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இதுதான் என்னோட பிளான். துருவ எங்க? தெரியாது. நீ துருவ என்ன பண்ண? சொல்றா, திறந்து பேசு. சொல்றா, எங்கடா அவன்? எனக்கு என்ன தெரியும்? அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். ஏய் 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 என்னை விட்டுடுங்க.